இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவையில் லோக்சபா தேர்தலில் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 500 நாட்களே இருக்கிறது. அனைவரும் முன்கூட்டியே களத்தில் இறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இவை அனைத்துக்கும் அடிப்படை களப்பணி. தொண்டர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து விடுபட்டவர்களை இணைக்க வேண்டும். இறந்தவர்களை நீக்க வேண்டும். ஓட்டு இல்லாதவர்களுக்கு ஓட்டு பெற்றுத்தர வேண்டும். பூத் லெவல் கமிட்டிகளை வலுப்படுத்துவது அவசியம். ஒவ்வொரு வார்டிலும் ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், எதிர்ப்பாளர்கள் என 3 விதமாக பிரித்து களப்பணி செய்ய வேண்டும். மத்திய அரசு திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் பூத் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை வலுப்படுத்துங்கள். ஒரு கட்சியின் வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதில்தான் உள்ளது. அதை கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது அவசியம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடக்கிறது. அதில் கோவை நிர்வாகிகளும் பங்கேற்கலாம். அங்கு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வாக்காளர்களிடம் எப்படி பேசுகின்றனர், எப்படி நடந்து கொள்கின்றனர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கட்சி பணியையும் தேர்தல் பணியையும் எப்படி செய்கின்றனர், எந்தெந்த நடைமுறையை எப்படியெல்லாம் பின்பற்றுகின்றனர் என்ற தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதை நாம் இங்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பேசினார்.